இங்க கோபி மனசு மாறி பாக்கியாவுக்கு உதவி செய்யறது, இங்க இனியாவுக்கு தேவையான பாடத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்து உதவி செய்யறதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய இதை பார்த்த ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பையன் ரொம்ப மாறிட்டான், பாக்கியாவும் கோபியும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஈஸ்வரி. பாக்கியாவுக்கு கிடைச்ச ஆர்டரை எப்படி செய்யறதுன்னு கோபி சொல்லிக் கொடுக்க இதை பார்த்த உடனே செல்வி நினைக்கிறாங்க, என்ன நம்ம பாக்கியாக்காவை பார்த்தாலே கோபி சாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, அக்கா ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவு பெரிய பிரச்சனை செஞ்சாரு அந்த பிரியாணி ஆர்டர் மூலமா, அக்கா எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, அப்ப இந்த வீட்டுல யாரும் உதவி செய்யல, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் கோபி சார் தான். ஆனா இப்ப புது ஆர்டரை எப்படி செய்யறதுன்னு இங்க பாக்கியாக்கா யோசிக்கும் போது கோபி சார் ரொம்ப சந்தோஷமா வந்து இப்படி எல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் பார்த்தா சரியா தெரியல. இங்க இன்னொரு பக்கம் பாக்கியாக்கா கோபி சார் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. ஆனா நம்ம அக்காவை புரிஞ்சுக்கிட்டு கோபி சார் நல்லா மனசு மாறி இருக்காரு. அதனாலதான் ஈஸ்வரி அம்மா இங்க கோபி சார் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எப்படியாவது அக்கா கூட ஒண்ணு சேர்த்து வைக்கணும், பாக்கியாக்காவும் இங்க கோபி சாரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க போல. என்ன நடக்க போதோ தெரியல. ஆனா கோபி சார் மேல பாக்கியாக்காவுக்கு இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல. பாப்போம் அப்படி என்னதான் செய்ய போறாங்கன்னுட்டு அப்படின்ற மாதிரி செல்வி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த இனியாவும், அப்பா உண்மையாவே நீங்க பெரிய திறமைசாலிதான், எனக்கு பாடத்துல உதவி வேணும்னு உடனே எனக்கு எவ்வளவு அழகா உதவி செஞ்சீங்க, அம்மாவுக்கு பிசினஸ்ல உதவி தேவைப்பட்டப்ப அண்ணனால கூட என்ன செய்யணும்னு தெரியாம யோசிக்க முடியாம இருந்தாங்க, ஆனா நீங்க எவ்வளவு அழகா உங்க அனுபவத்தை வச்சு அம்மாவோட பிரச்சனையை ரொம்ப அழகா சமாளிக்க வச்சிட்டீங்களேப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க நிஜமாவே திறமைசாலிதான்ப்பா, நீங்க நம்ம வீட்லயே இருக்கணும், எப்பயுமே என் கூட இருக்கணும்ப்பா. நான் அந்த ராதிகா வீட்டுக்குலாம் உங்களை பார்க்க வந்தப்ப அந்த ராதிகாவோட அம்மா கமலா என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்புறாங்க தெரியுமா, நீங்க இப்ப நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட கோபியும், இனியாமா உனக்கு மட்டும் இல்ல பாக்கியாவுக்கா இருந்தாலும் கண்டிப்பா நான் இனி உதவி மட்டும் தான் செய்வேன், என்னால யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது இனியாமான்னு சொல்ல ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, என் பையன் இப்படியே மனசு மாறி ராதிகா வேண்டான்னுட்டு பாக்கியா கூட ஒண்ணு சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ராதிகா, கோபி எனக்கு போன் கூட பண்ணாம இருக்காரு, நான் கோபியை பார்க்க போனேன், ஆனா கோபி என் மேலேயோ மயு மேலேயோ அக்கறையே இல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்க அங்க வந்த மயு, அம்மா நீங்க ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அப்பா வரமாட்டாங்களாமா நம்ம வீட்டுக்கு, உங்க பாக்கியா ஆண்டி வீட்டுக்கு அப்பா போய் ரொம்ப நாள் ஆகுது, நம்மளை பத்தி அப்பா யோசிக்காம அங்கேயே இருந்துட்டாருமா, எனக்கும் அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நீங்களும் நானும் அங்க ஈஸ்வரி பாட்டி வீட்டுக்கு போனா கண்டிப்பா பிரச்சனை வரும், ஈஸ்வரி பாட்டி தேவையில்லாம பேசி உங்களையும் என்னையும் அள வச்சு அவமானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிடுவாங்க, ஆனாலும் அப்பாவை பார்க்காம இருக்கிறதும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா, நீங்க பேசாம அப்பா கிட்ட போய் பேசி புரிய வச்சு அப்பாவை கூட்டிட்டு வாங்கம்மா அப்படின்னு மயு கேட்டதால வேற வழி இல்லாம இங்க ராதிகாவும் மறுபடியும் கோபியை பார்க்கறதுக்காக போறாங்க. இத பார்த்துட்டு பாக்கியா சொல்றாங்க, வாங்க ராதிகா வாங்க, கோபி அங்கதான் இருக்காரு, நீங்க போய் பேசுங்க ராதிகா, எந்த பிரச்சனையும் வராது, மறுபடியும் கோபி உங்க வீட்டுக்கே வர நிறைய வாய்ப்பு இருக்கு, நீங்க கூப்பிட்டீங்கன்னா கோபியும் வந்துருவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க ஈஸ்வரி வந்துடுறாங்க. என்ன பாக்கியா ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்க, அது ஏன் இந்த ராதிகா எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டு பக்கமே வந்துட்டு இருக்கா, என்ன ராதிகா உனக்கு என்ன இங்க வேலைன்னு கேட்க, என்ன இப்படி கேக்குறீங்க, என் வீட்டுக்காரர் கோபி இங்கே தானே இருக்காரு, அவரை பார்க்க தான் நான் வந்தேன், உங்ககிட்ட பேச நான் வரல, எனக்கு உரிமை இல்லையா இல்ல தகுதி இல்லையா, அவருடைய ஒய்ஃப் நானு, என் வீட்டுக்காரரை தான் நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, வழிவிடுங்க நான் போய் அங்க கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லு. உடனே ஈஸ்வரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என் பையன் இப்பதான் சந்தோஷமா இருக்கான், அது மட்டும் இல்லாம உன்னை பார்க்க அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, நேத்து கூட தான் நீ வந்த, அவன் என்ன உன போன் பண்ணி அவரை வச்சா, நீ ஏன் தேவையில்லாம தேடி வந்துட்டு இருக்க, அங்க உன் வீட்டுக்கு வரதுக்கும் கோபிக்கு பிடிக்கல, உன்னை பார்த்து பேசவும் கோபிக்கு பிடிக்கல, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாக்கியா, அத்தை நீங்க செய்யறது ரொம்ப தப்பு, ராதிகா நீங்க போய் பேசுங்க அப்படின்னு ராதிகாவை அங்க அனுப்பிடுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பாக்கியா இப்படி இருக்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரலாம் நான் நினைக்கிறேன், ஆனா உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இங்க ராதிகாவும் கோபியும் நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்கிற, இது என்னதான் உன்னை சொல்றதுனே தெரியல, மறுபடியும் இங்க கோபிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியுமா தெரியாதா, அதை நீ புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்க, நீ எனக்கு தான் திருந்துவியோ தெரியல அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியாவை திட்டிட்டு இருக்காங்க. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராதிகா இங்க கோபியை பார்க்க போக கோபி பாக்கியாவை பத்தி நினைச்சிட்டு இருக்காரு. ராதிகாவை பார்த்த உடனே கோபி சொல்றாரு, ராதிகா நல்லா இருக்கியா, நானே உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் முடியல அதான் வரலன்னு சொல்ல, இல்ல கோபி நீங்க வேணும்னே தான் என்ன பார்க்காம என்கிட்ட போன்ல கூட பேசாம இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் கோபி அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டேன், உங்க மேல இருந்த கோவத்துல போன் எடுக்காம இருந்தது என்னுடைய பெரிய தப்பு தான், அதுக்காக நம்ம வீட்டுக்கு வராம இப்படி இங்கே இருந்தா சரியா கோபி, நான் மட்டும் உங்களை தேடல, மயுவும் நீங்க வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறா, வாங்க கோபி அங்க கிளம்பிடலாம், நம்ம வீட்லயே நீங்க நல்லபடியா இருக்கலாம், உங்களை நான் ஆபீஸ்க்கு கூட போகாம நல்லபடியா பாத்துக்கிறேன், மயுவுக்காகவாவது நீங்க வாங்க கோபி, குடும்பத்தை பத்தி யோசிக்காம உங்க குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்களே கோபி அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணுல ராதிகா, நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற, எனக்கு நீ தான் முக்கியம், என்னதான் என் அம்மாவும் இங்க இனியாவும் சொன்னாலும் நான் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறேன், கொஞ்ச நாள் அம்மாவுக்காகவும் என் பசங்களுக்காகவும் இங்க இருந்துட்டு கண்டிப்பா உன்னை தேடி நான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க உடனே கோபி சொல்றாரு, ராதிகா ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் ராதிகான்னு சொல்ல, என்ன கோபி நம்ம வீட்டுக்கு நீங்க வரீங்கல்ல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், இந்த பாக்கியாவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பாக்கியாவை பத்தியே எனக்கு தெரிய வந்தது, இத்தனை நாள் பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல, சரியா எந்த வேலையும் செய்யவே மாட்டா, அவளுக்கு எந்த ஒரு திறமையும் இல்லைன்னு நினைச்சேன், ஆனா பாக்கியா தனி ஆளா இருந்து யாருடைய உதவியும் இல்லாம யார்கிட்டையும் உதவி கேட்காம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சீக்கிரமாவே எந்திரிச்சு எங்க அம்மாவை தன்னுடைய அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம வீட்டுல உள்ளவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து ஹோட்டலையும் தனியாளா இருந்து நடத்தி அவ செய்யறத மாதிரி வேற யாராலையுமே செய்ய முடியாது. இத்தனை நாள் பாக்கியாவை பத்தி நான்
நான் நினைச்சது எல்லாமே தப்புன்னு இனியா எனக்கு புரிய வச்சுட்டா. ஒழுங்கா பாக்கியா தூங்குறது கூட கிடையாதான். அப்ப கூட முழிச்சிருந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பா போல. இனி அவ நல்லா படிக்க வைக்கணும்னு கஷ்டப்பட்டு வேலை செய்யறா பாக்கியா. எங்க அம்மாவையும் அவ்வளவு நல்லா பாத்துக்கிறா. அதனாலதான் எங்க அப்பா அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட என்ன செய்ய விடாம பாக்கியா தான் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இத்தனை நாள் பாக்கியாவை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். ஆனா பாக்கியா நான் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல. பாக்கியா படிக்கலனாலும் தன்னுடைய திறமை மூலமாவும் தன்னுடைய அனுபவத்தினாலையும் கிடைச்ச ஒவ்வொரு ஆர்டரையும் எவ்வளவு அழகா செஞ்சு எவ்வளவு நல்ல வருமானம் எடுக்கிறா தெரியுமா? என்னால கூட பாக்கியா மாதிரி எல்லாம் ஹோட்டல்ல நடத்தவே முடியாது. அவ்வளவு திறமையா பாக்கியா இருக்கா. பாக்கியாவை புரிஞ்சுக்காம இருந்தது என்னுடைய பெரிய தப்பு தான் அப்படின்னு பாக்கியாவோட திறமையை பத்தி இங்க வீட்டுக்கு வந்த ராதிகா கிட்ட ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச, இதை கேட்ட ராதிகாவுக்கு அவ்வளவு கோவம் வருது. என்ன இந்த கோபி என்ன பத்தி யோசிக்காம மையுவை பத்தி பேசாம இத்தனை நாள் நம்ம வீட்டுக்கு வரல, இங்க மையுவை பார்க்கலன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாம இங்க பாக்கியா வேண்டான்னு சொல்லிட்டு தானே என்ன கல்யாணம் பண்ணாரு. அப்புறம் பாக்கியாவை பத்தி இவ்வளவு பெருமையா பேச என்ன இருக்குது? கோபி மனசு மாறிட்டாரா? என்ன அப்புறம் தேடி கோபி மறுபடியும் வீட்டுக்கு வரமாட்டாரா? பாக்கியா தான் முக்கியம் இந்த வீட்டுல இருந்துட்டா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? இவரை நம்பி நான் கல்யாணம் பண்ணது பெரிய தப்பா போச்சு. இங்க மையு வேற கோபி அப்பான்னு கூப்பிட்டு பாசமா அப்பா வரமாட்டாரான்னு கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி கோபி மனசு மாறிட்டாரே அப்படின்ற மாதிரி யோசனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ராதிகா. எப்படியாவது ராதிகாவை வீட்டுக்கு அனுப்பணும். ராதிகா இங்க கோபி கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சு இங்க ஈஸ்வரியும் மறுபடியும் இங்க கோபி கிட்ட போயிட்டு, கோபி உனக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு பாக்கியாவே கொண்டு வந்து தர சொல்லட்டுமாப்பா, உனக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராதிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்பவே குழப்பமா இருக்கு. இங்க என்னடானா கோபி மனசு மாறிட்டாரு. இங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரியத்தை பாக்கியாவே ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வர சொல்லட்டுமான்னு ரொம்ப உரிமையா கேக்குறாங்க. பாக்கியா யாரு கோபியை கவனிக்கிறதுக்கு? இங்க பாக்கியா என்னடானா எனக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசிட்டு இங்க கோபியும் பாக்கியாவும் ஒண்ணு சேரலாம், இதே வீட்டுல கோபியை வந்து இருக்க வைக்கணும், இங்கேயே இருக்க வைக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களான்ட்டு ஒரே குழப்பத்துல இருக்கிற ராதிகாவும் உடனே எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கோபியும் ராதிகாவும் ஒண்ணு சேர போறதே இல்ல. என் பையன் கோபி கொஞ்சம் கொஞ்சமா பாக்கியாவை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். அத பாக்கியா தான் புரிஞ்சுக்காம இருக்கா. எப்படியாவது இங்க ராதிகாவோட இடத்துல பாக்கியா வந்தாச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் பையனும் என் மருமகளும் இதே வீட்டுல இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது, என் பையனும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பான், பிசினஸ் நல்லபடியா நடத்திடுவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கோபி எப்பயும் போல அடுத்த நாள் தன்னுடைய பிசினஸ் பாக்கிறதுக்காக கிளவுட் கிச்சனுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இதை பார்த்த உடனே இங்க வந்து ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன கோபி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பேன்னு பார்த்தா உடனே வேலைக்கு போகணும்னு கிளம்புறீன்னு சொல்ல, அம்மா ராதிகா ரொம்ப கஷ்டப்பட்டு லோன் எல்லாம் எடுத்து எனக்காக இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கா, நான் நல்லபடியா பாத்துக்கணும்லமா. இத்தனை நாள் நான் அங்க ஹோட்டல் பக்கமே போகல, என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு கூட தெரியாது. எனக்கு இந்த ஹோட்டல்ல நிறைய ஆர்டர் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் ராதிகா. நான் ஹோட்டலுக்கு போகலன்னா அங்க இருக்க ஸ்டாஃப் யாரும் சரியா வேலை செய்ய மாட்டாங்கம்மா. அதனால இன்னைக்கு போய் நான் ஹோட்டலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது உடனே செல்லியணும், அப்பா நானும் வரட்டுமா, நான் வேணா அங்க வந்து எல்லாரும் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காந்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்த ஜெனி ரொம்ப கோவமா செடியன் கிட்ட, என்ன செடியா இதெல்லாம், பாக்கியா ஆண்டி தனியா யாருடைய உதவியும் இல்லாம ஹோட்டலை நல்லபடியா நடத்திட்டு வராங்க, இத்தனை நாள் ஆகுது, ஒரு நாளாவது பாக்கியா ஆண்டிக்கு உதவி செய்ய ஹோட்டல் பக்கம் போயிருப்பியா, இல்ல பண உதவி செஞ்சிருப்பியா? ஆண்டிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தனியா இருந்து சமாளிக்கிறாங்க. அப்பெல்லாம் ஆண்டிக்கு உதவி செய்யாத நீ இப்ப என்ன உங்க அப்பா ஹோட்டலுக்கு போறேன்னு சொன்ன உடனே உதவி செய்ய நானும் வரேன்னு சொல்றேன், இதெல்லாம் சரியே இல்ல. ஏன் உனக்கு ஆபீஸ்ல வேலை இல்லையா, வேற எந்த வேலையும் இல்லாம அங்க போறேன்னு சொல்ற, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ஜெனி சொன்னதால, சரி ஜெனி நான் எங்கேயுமே போகல, அப்பா நீங்க போக வேண்டாம்ப்பா, இப்போதைக்கு நீங்க கிளவுட் கிச்சனை கவனிக்க வேண்டாம், அதாங்க ஸ்டாஃப் இருக்காங்கல்ல அவங்க பாத்துப்பாங்கப்பா, வேணும்னா இங்க ராதிகா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க போய் பாத்துக்க மாட்டாங்களா, உங்களை பக்கத்துல இருந்தே கவனிக்கணும்னு நினைக்கிற ராதிகா உங்க கிளவுட் கிச்சனையாவது கவனிக்கலாம்ல, அம்மா பாட்டி நானு உங்களை கவனிக்கிறோம்லப்பா, இந்த வேலையை கூடவா ராதிகாவால செய்ய முடியாது அப்படின்னு செல்லியன் கேட்கும்போது உடனே ஈஸ்வரி, அதெல்லாம் எப்படி அந்த ராதிகா செய்வா, கோபிய அவ வீட்டுக்கே கூட்டிட்டு போய் மறுபடியும் பிரச்சனை செஞ்சு என் பையன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் அந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் நினைக்கிறாங்க. கோபி நீ ரெஸ்ட் எடுப்பா, இங்க செல்லியன் சொன்ன மாதிரி அந்த ராதிகாவுக்கு போன் பண்ணி அங்க உன்னுடைய கிளவுட் கிச்சனை ராதிகாவை போய் கவனிக்க சொல்லு, அந்த வேலையாவது அவ ஒழுங்கா செய்யட்டும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. இங்க ஈஸ்வரி சொன்னதுக்கு அப்புறமா வேற நாம என்ன முடிவெடுக்கிறது, அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிமா நான் வேலைக்கு போகல, நான் ராதிகாவுக்கு போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு கோபி அங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறாரு. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க கோபி யோசிக்கிறாரு, அம்மா சொன்னதும் சரிதான், ராதிகா இப்ப நம்மள கவனிக்கவும் இல்ல, நம்ம அம்மா வீட்டுல இருக்கும், நம்ம வேலையாவது ராதிகா செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு போன் பண்றாரு கோபி. இங்க கோபி மேல ரொம்பவே கோவமா இருந்த ராதிகா இங்க போன் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க உடனே கமலா சொல்றாங்க, என்ன ராதிகா மாப்பிள்ள போன் பண்ணும் போதெல்லாம் நீ போனை எடுக்காம இருக்க போய் தான் உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது, அன்னைக்கு கூட நீ போன் எடுக்கல, பாக்கியா போன் எடுத்து மாப்பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் சேர்த்தாச்சு, மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கும் கூட்டிட்டு போயாச்சு, நீ போன் எடுத்து முதல்ல பேசு, மாப்பிள்ள எதுக்காக போன் பண்றாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு கேட்க, அவர் எதுக்குமா போன் பண்ண போறாரு, இத்தனை நாள் போன் பண்ணல, இப்ப என்ன உன் மாப்பிள்ள கோபிக்கு பெரிய அக்கறை வந்துருச்சு என் மேல அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாங்க ராதிகா. போன் எடுத்த ராதிகாவும், கோபி சொல்லுங்க கோபி, என்ன கோபி அப்படின்னு கேட்க, ராதிகா எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்ன உடனே, என்ன கோபி நம்ம வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு ஆசையா கேட்கறாங்க ராதிகா. இல்ல ராதிகா அங்க இப்போதைக்கு என்னால வர முடியாது, நீயே மையுவை பாத்துக்கோ, நான் அம்மா வீட்டுல இருக்கேன்ல, அம்மா சொல்லாம நான் அங்க வர முடியாது, எனக்கு ஒரு உதவி செய்யணும் தானே கேட்டேன், என்னன்னு கேட்காம வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்கிறேன், முதல்ல நான் கிளவுட் கிச்சனுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, கிளவுட் கிச்சன்ல என்ன நடக்குது, அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்காதான் வேலை பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியணும், நீ
கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு போகாம ஒரு 2-3 நாள் கிளவுட் கிச்சனுக்கு போனேன்னா எனக்கு உதவியா இருக்கும். அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராதிகா, என் வேலையை நீ தானே பாத்துக்கணும், அதனால கிளவுட் கிச்சனுக்கு போய் வேலையை பாரு, அப்புறமா ஃபோன் பண்றேன், இப்ப நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன்னு போனை வச்சிடுறாரு. ராதிகாவுக்கு இதை கேட்ட உடனே அவ்வளவு கோவம் வருது. என்ன ராதிகா, சாப்பிட்டியா, மயு எப்படி இருக்கா, நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவேன்னு கொஞ்சம் கூட ஆறுதலா பேசாம தன்னுடைய வேலை தான் முக்கியம், அம்மா தான் முக்கியம், அம்மா சொன்ன பேச்சு தான் கேட்பேன்னுட்டு இங்க இப்ப வர முடியாதுன்னு சொன்ன கோபி தான் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய வேலையை நான் போய் பார்க்கணுமா, இதுல என்னதான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரிய மாட்டேங்குதுன்னு ரொம்ப கோவமா இருக்காங்க ராதிகா. உடனே இங்க கமலா கேக்குறாங்க, என்ன ராதிகா, மாப்பிள்ள என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க. மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரா, நம்ம போய் கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க, அம்மா அதெல்லாம் நடக்க போறது இல்லம்மா, உன் மாப்பிள்ள எதுக்கு தெரியுமா போன் பண்ணாரு, என்ன பத்தியும் மயுவை பத்தியும் விசாரிக்கிறதுக்காக இல்ல, அவரோட பிசினஸ நான் பார்க்கணுமா இன்னும் கொஞ்ச நாளைக்காக. ஏன்னா அவங்க அம்மா நல்லா கவனிக்கிறாங்களாம், பிசினஸையாவது நான் பார்க்கணுமா, அவருக்கு அவர் குடும்பம் தான் முக்கியம், ஆனா அவருடைய வேலையை நான் செய்யணுமாமா. என் ஆசையா கோபியை பார்க்க போனா அந்த பாக்கியாவை பத்தி என்கிட்டயே புகழ்ந்து பாராட்டி பேசுறாருமா, என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா. உன்னை விட அந்த பாக்கியா தான் ரொம்ப பெரிய திறமசாலி, வாக்கியாவோட நல்ல மனசை இத்தனை நாள் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், வாக்கியாவோட மனசை மட்டும் நான் புரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்ன கூட நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன், வாக்கியாவை நான் பிரிஞ்சது பெரிய தப்பு, இப்பதான் எனக்கு தெரியுது, என் வீட்டுக்கே வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு வாக்கியாவை பத்தியே பேசிட்டு இருந்த கோபி என்ன பத்தியும் மயுவை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட கோபிக்கு நான் உதவி செய்ய எதுக்காகமா அவருடைய கிளவுட் கிச்சனுக்கு போகணும், லோன் எல்லாம் வாங்கி கொடுத்து அங்க இங்கன்னு கடனை வாங்கி அவருக்கு பிசினஸ் வச்சு கொடுத்தேன், இப்ப பிசினஸ் கூட கவனிக்காம ரொம்ப நல்லபடியா அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் அம்மா வீட்டுல நல்லா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. ஆனா அவரை பத்தி யோசனை பண்ண நானு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், அதை பத்தி யோசிக்காம கோபிக்கு நான் உதவி செய்யறதா, என்னால அப்படி எந்த உதவியும் செய்யவே முடியாது அப்படின்னு கோபி மேல ரொம்ப கோபமா பேசுறாங்க ராதிகா. ஆனா கமலா சொல்றாங்க, மாப்பிள்ள சொன்னதெல்லாம் நீ செஞ்சா மாப்பிள்ள மனசு மாறி நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு, நீ இதெல்லாம் செய்யாம இருந்தா மறுபடியும் கோவத்துல இங்க வரவே கூடாதுன்னு முடிவெடுத்துருவாரு கோபி மாப்பிள்ள, அதனால நீ முதல்ல ஆபீஸ்க்கு போகாம கோபி மாப்பிள்ள சொன்ன வேலை எல்லாத்தையுமே செய், அவருடைய கிளவுட் கிச்சன்ல போய் நல்லபடியா கவனிச்சுக்கோ ராதிகா, என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். கோபி மாப்பிளையும் மனசு மாறுற மாதிரி இல்ல, நீயும் கோவத்துல இருந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, என்ன செய்யன்னு தெரியல, எனக்கு தான் ரொம்ப குழப்பமாவே இருக்குது, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையும்னு பார்த்தா இப்படி நீ கண் கலங்கி இருக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியல ராதிகா சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு பேசுறாங்க இங்க வந்து கமலா. இங்க ராதிகா வேற வழியே இல்லாம கோபியோட கிளவுட் கிச்சனுக்கு கிளம்பி போறாங்க. அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே வேலையை ஒழுங்கா செய்யாம அவங்க பாட்டுக்கு உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்க போனா ராதிகா யோசிக்கிறாங்க, கிளவுட் கிச்சனை வச்சு கொடுத்தது நாம, ஆனா இதை கூட பொறுப்பா கவனிக்க முடியாம இருக்காரு கோபி, நம்ம குடும்பத்து மேலயும் அக்கறை இல்ல, அவருடைய வேலை மேலையும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்காரு. எங்கேயாவது நல்ல சாப்பாடு கிடைச்சா கோபிக்கு அதுவே போதும், அவரோட சந்தோஷம் தானே அவருக்கு முக்கியம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ராதிகா, உங்களுக்கு சொன்னாதான் நீங்க வேலை செய்வீங்களா, மாசம் மாசம் சம்பளம் கிடைக்குதுன்னா வேலையை ஒழுங்கா செய்யுங்க, இல்லன்னா இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்லி ராதிகா ரொம்ப கோவமா பேசும்போது அங்க இருக்கிற அங்க ஷெஃபும் இங்க ராதிகா கிட்ட வந்து கேக்குறாங்க, இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா எங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம்னு சொல்ல, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, எது வேணாலும் சமைச்சு கொடுங்க, நானா இந்த கிளவுட் கிச்சனோட ஓனர், வேணும்னா இங்க கோபி கிட்ட போன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஓரமா உட்காந்துருக்காங்க ராதிகா. இன்னொரு பக்கம் கோபி நல்லா சாப்பிட்டுட்டு அங்க பாக்கியாவோட வீட்டுல அடிக்கடி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுனால இங்க கிளவுட் கிச்சன்ல இருந்து யாராவது ஸ்டாஃப் போன் பண்ணா கூட போனை எடுக்காம இங்க கோபி இருக்கிறதுனால என்ன சமைக்கனே தெரியாம அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃபும் இஷ்டத்துக்கு அவங்க வேலையெல்லாம் பாக்குறாங்க. இங்க ராதிகா மூலமா கோபியோட கிளவுட் கிச்சனுக்கு நிறைய ஆர்டர் ஒவ்வொன்றா கிடைச்ச எல்லாத்தையுமே அவங்க சரிவர சமைச்சு கொடுக்காததுனால ஒவ்வொரு ஆர்டராவே கேன்சல் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ராதிகா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ராதிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கோபிக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சு கொடுத்தது நானு, என்ன பத்தி கோபி அக்கறைப்படலைன்னா அவருக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த ஹோட்டல் பாக்கியாவோட ஹோட்டல்ல ஒண்ணு இல்லாம செய்யணும்னு நினைச்சேன், கோபியோட தொழிலும் ஒண்ணு இல்லாம ஆகணும், அப்பதான் நம்ம அருமை என்னன்னு கோபிக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காம கோபி சொன்னதுக்காக கிளவுட் கிச்சனுக்கு போயிருக்காங்களே தவிர்த்து மத்தபடி அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற இதுல கொஞ்சம் கூட கவனமே இல்லாம இருக்கிறாங்க ராதிகா. அங்க இருக்கிற ஸ்டாஃப் யார்கிட்ட எப்படி கேட்டு சமைக்கிறதுன்னு தெரியாம அவங்க விருப்பப்பட்ட மாதிரி சமைச்சு ஒவ்வொரு ஆர்டரையும் செஞ்சு முடிக்கிறாங்க. அங்க ஆர்டருக்கு அனுப்பப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு ஆபீஸ்லயும் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே முடியாம போயிருது. அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. இதை பார்த்த உடனே இங்க கோபிக்கு போன் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க, என்ன சார் உங்களை நம்பி ஆர்டர் கொடுத்தா இங்க நீங்க அனுப்புன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய ஸ்டாஃப் முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, இப்படி இருக்கிறதுக்காக தான் நீங்க வந்து கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கீங்களா, பொறுப்பா நடந்துக்க மாட்டீங்களா சார், இனி நீங்க இந்த ஆர்டரை செய்ய வேண்டாம், நாங்க வேற யாருக்காவது இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளவுட் கிச்சன்ல கிடைச்ச ஒவ்வொரு ஆர்டருமே கேன்சல் ஆயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க கோபியோட கிளவுட் கிச்சன்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆர்டர் கிடைக்குது. அதை கூட தெரிஞ்சுக்காத கோபி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு வீட்டுல. ஆனா என்ன செய்யன்னு தெரியாம இங்க வந்து ராதிகாவும் என்ன வேணாலும் செய்யுங்க, என்கிட்ட எதை பத்தியும் கேட்கவே கூடாது, இந்த ஆர்டரை செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா கோபி கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்டரையும் எடுத்து செய்யறதுக்காக அங்க உள்ள ஸ்டாஃபும் கோபி சார் கிட்டையும் பேச முடியல, ராதிகா மேடமும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன செய்யனே தெரியாம அந்த ஆர்டர்ல உள்ள ஒவ்வொரு சாப்பாடும் ரொம்பவே தரமே இல்லாத சாப்பாடை சமைச்சு கொடுத்து அனுப்பிடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிறைய பேருக்கு முடியாம போயிருது. இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை சமைச்சு அனுப்பியிருக்காங்களேன்னு சொல்லி பாக்கியா அங்க கோபியோட கிளவுட் கிச்சன் மேல எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வருது. அதிகமான பணம் வாங்கிட்டு தரம் இல்லாத சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லி இங்க கோபி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க அந்த ஆர்டர் கொடுத்தவங்களும். அதனால இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போலீஸ் வந்தது மட்டும் இல்லாம கோபிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது